பேர் ராஜலக்ஷ்மி, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்றத்திலேருந்து வர்றேன். ஆக்சுவலி இன்றைக்கி அண்ணா பேசுகிறதுல பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு, உலக அளவில் இருக்கிறவங்களுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த அமைப்பு எதுக்காக வந்திருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் முக்கியமான 5 நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வரக்கூடிய 6 மாதத்தில் வீத லீடர்ஸ் அமைப்பில் இருக்கிறவங்க என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக முதல்ல போதையில்லா தமிழகம், 2வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுற்றுச்சூழல் பிரிவு சொல்லியிருக்காங்க. அமைப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. 3வது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெண்களுக்கான பாதுகாப்பு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மரக்கன்று நடுறது, அப்புறம் நீர்நிலைகளை பாதுகாக்கிறது, அதுக்கப்புறம் குழந்தைகளோட உடல்நலம், இந்த மாதிரி முக்கியமான 6 விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீ இந்தியனா அப்படின்னு கேட்டால் உடனே நீ தமிழன் இல்லையா, நீ தமிழனா கேட்டால் இந்தியன் இல்லவா, அந்த ஒரு மிகப்பெரிய புரிதல் எல்லா மக்களுக்கும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இன்றைக்கி எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா வெப்சைட் தான் இவ்வளோ நாள் இருந்தது, இப்போ ஆப் பண்ணியிருக்காங்க. அது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எண்மண் எண்மக்கள் அப்படிங்கிற பேரில் தொழில் இதில் சம்மந்தப்பட்டது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கண்டிப்பாக விஜயோட அரசை, விஜய் சாரோட அரசை அண்ணன் சொன்ன வழியில் நானும் சொல்கிறேன், விஜய் சாரோட அரசை நாங்கள் எதிர்க்க வரலை. அதாவது அந்த சாக்கடையான அரசியல் பண்ண நாங்கள் வர கிடையாது. நாங்கள் மக்களுக்கு நல்லது சொல்லணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கருத்து, ஒரே ஒரு மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் வந்திருக்கோம். அதை அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா நாங்கள் இயக்கமாகவே போயிடுவோம். அவங்க செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக அரசியலாக மாறும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. நன்றி. அண்ணாமலை நான் ஒரு கொள்கை என்னங்கிறத அறிவிச்சிருக்கிறாரு. இனிமேல் வரப்போகிற இந்த 6 மாதம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதன் வழியில் தொண்டர்கள் இந்த இயக்கத்தை நாங்கள் பயணிப்போம். ஆனால் ஃப்யூச்சரில் இது கண்டிப்பாக ஒரு அரசியல் கட்சியாக ஆரம்பிப்போம் அப்படிங்கிற உறுதிமொழியும் கொடுத்துருக்காரு. அந்த நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம், அதை நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஸோ இன்றைக்கி போதை ஒழிப்பு தான் மாநாடு மாதிரி தான் இது நடந்திருக்குதுங்க. தமிழகத்தை போதையில்லா தமிழகமாக மாற்றணும், அதுக்கு எல்லாரும் வீத லீடர்ஸில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அண்ணாமலை அண்ணாவோட பேச்சு. ஸோ அந்த பேச்சுப்படி எல்லாருமே கண்டிப்பாக அவங்களுடைய வேலைகளை செய்வாங்க. வீத லீடர்ஸில் எல்லாருமே தலைவர்கள் தான், இதில் யாரும் நீ பெருசு நான் பெருசுலாம் கிடையாது. ஸோ அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் எல்லோரும் அடிபணிச்சு கண்டிப்பாக அதன் வழி நாங்கள் பயணிப்போம். ஃப்யூச்சரில் அவர் சொன்னது மாதிரி அரசியல் அப்படின்னு ஒரு களத்தில் இறங்கும்போது கரெக்டான ஒரு பாதையில் அவரை முன்மொழிஞ்சு நாங்கள் வழிமொழிஞ்சு போவோங்க. நான் கிணத்துக்கடவு சட்டமன்றம் சுந்தராவத்துலேருந்து வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், மகளிர்கள் எல்லாருமே ஜாஸ்தியாக வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர் வந்திருக்காங்க இன்றைக்கி. இங்கே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்பார். அண்ணாமலை சில கருத்துக்கள் தெளிவாக கொடுத்துருக்காரு. மகளிருக்கு ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு வீத லீடர் சார்பாக கண்டிப்பாக இங்கே ஃபாலோ பண்ணுறதுக்கு அனைத்து இங்கே வந்தவங்க எல்லாருமே களப்பணியாளர்கள். களப்பணினா எல்லா விஷயத்தையும் தெளிவாக செய்கிறவங்க. அதுக்காட்டி இது தெளிவாக நடக்கும். அண்ணாமலை கட்சி தொடங்குறப்ப இதை விட டபுள் மடங்காக ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நடக்கும். நன்றி. தர்மபுரிங்க, தர்மபுரி பாலக்கோட்லேருந்து வரணுங்க. அண்ணாமலை பேசுகிறது ஃபுல்லாக எல்லாமே கேட்டோம். அதாவது வரப்போ நம்மளுக்கு இன்வால்மெண்ட் கம்மியாக இருந்தால் கூட அவர் பேசுனதுக்கப்புறம் நாமளும் இன்வால்வ் ஆகி சில நல்ல விஷயங்கள் செய்யணும். நம்மளோட டைமிங்ஸில் நம்மளும் நாட்டுக்காக, ஊருக்காக சில விஷயங்கள் நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிற ஒரு ஃபீலிங் உள்ளேருந்து வருதுங்க. அதை விட எனக்கு என்னன்னாங்க, அவர் ஒரு லெஜெண்டுங்க. அவர் டாப் டு பாட்டம் எல்லாமே கிளியராக பேசுகிறாரு, டேட்டாஸ் பயங்கரமாக வச்சுருக்காரு, நிறைய சொல்கிறாரு. அவர் ஒரு விஷயம் சொன்னார், 19 லட்சம் தான் இருக்காங்க, 50 லட்சம் ஆகுறப்போ நம்ம அரசியல் அமைப்பாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ஒரு மேட்ரு இல்லை. 19 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு வீடியோ அவர் தோட்டத்தில் நின்று 19 லட்சம் பேர்கிட்டையும் நீங்கள் இன்னும் ஒருத்தரை சேர்த்துங்கன்னு சொன்னால் போதும், 40 lakhs ஆகிடும். இன்னொரு வீடியோ போட்டார்னா 80 lakhs ஆகிட போகுது. அது மேட்ரே கிடையாது. நாங்களாம் இருப்போம் பின்னாடி. அதனால் அது ஒரு மேட்ரு கிடையாதுங்க. மனசுக்குள்ளே என்ன ஃபீலிங்னா, அப்பாவை தூக்கி கொடுத்து ஒரு மணி நேரம், ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே அந்த பையன் ஸ்டேஜ் ஏறி நின்று அந்த பையன் அழுதான். நான் அவர் அண்ணாமலை சார்கிட்ட அவன் அழுதப்போ எனக்கு புரியல. சார் ஸ்டேஜில் சொன்னார் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு. ஸோ அப்பாவை பறி கொடுத்துட்டு இன்றைக்கி அந்த பையனுக்கு இங்கே அங்கே அந்த பையன் இல்லைனா கூட இந்த மாநாடு இப்படி தான் நடக்கும்.
சரிங்களா? பட் அந்த பையன் அந்த இடத்துல வந்து நின்று தன்னோட ப்ரெசன்ஸை வந்து கொடுத்துருக்குறான். அப்படிங்கிறப்போ அண்ணாமலை சார் வந்து போதையை ஒழிக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தாக்கம் இருக்குது. மக்கள் வந்து எபோவ் 50-60 விட்டுருங்க. நம்ம எப்படி காலராவை ஒழிச்சோமோ, எப்படி வந்து மற்ற விஷயங்களை ஒழிச்சோமோ, அந்த மாதிரி அந்த ஏஜ் குரூப்போடு அது போயிட்டோம். இளைய தலைமுறையினர் வந்து கண்டிப்பாக மாறுவாங்க. பசங்க இந்த ஜென்சிலாம் வந்து மாறினாங்க அப்படின்னா பெரிய மாற்றம் தான் அது. இதுதான் நமக்கு தேவை. இது வந்தது எனக்கு ரொம்ப மனசு திருப்திங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த ரூஃப் போட்டிருக்காங்க, அந்த காற்று வருது, ஏசி போட்ட மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கெல்லாம் சரியான பாதுகாப்பு. ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன ஒரு பயமோ இல்லை மேலே வந்து விழுந்துருவாங்கன்னு பயமோ, மாநாடு நடக்குது நமக்கு பிரச்சனைகள் வந்துருமோ அப்படிங்கிற பயமோ, ஏன்னா நாங்கள்லாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். அதெல்லாம் இல்லை. அவங்கவுங்க உட்கார்றதுக்கு இடத்துல நிறைய தண்ணி வச்சுருக்காங்க, பாத்ரூம் வசதி இருக்குது, எல்லாமே ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஜாலியாக இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் நாங்களும் ஃபஸ்ட்டு மாநாடு. மேட்ரு என்னென்னா, மாநாடு நடத்துகிறவர் வந்து ஷர்ட் அழுக்காகாமல் போயிடுவார். மாநாட்டுக்கு வந்தவங்க வந்து சிக்கி சின்னாப்பன் ஆயிடுவாங்க. இங்கே வந்து ஆப்போசிட்டாக நடந்திருக்குது. மாநாட்டுக்கு வந்தவங்க வந்து நீட்டாக உட்காந்துருந்தோம், எந்த பிரச்சனையும் இல்லை. அவரு தான் வந்து க்ரஷரில் கொடுத்த கரும்பு மாதிரி ஆயிட்டாரு. பச்சை துண்டோட வந்தார். இங்கே வரத்துக்குள்ளார நசுக்கி எடுத்துட்டாங்க அவரை. அப்புறம் பட்டனெல்லாம் பிஞ்சிருச்சு. அவரை எப்படி காப்பாற்றி விட்டுருங்க பாவம். அடுத்த மீட்டிங்க்கு அவருக்கு இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டி கொடுங்க. அவர் பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், ஆனால் பாதுகாப்பு இல்லை தலைவா, பார்த்துக்க சொல்லுங்கள். கே தர்ணேஷ், நான் உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு வந்துட்டு இவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக தான் இன்ஸ்பயர் ஆச்சு. நான் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்படியெல்லாம் பார்க்கும்போது இவரை பற்றி எல்லாம் நிறையா படித்தேன். பிஇ மெக்கானிக்கல் சாண்ட்விச் படித்ததாகட்டும், ஐஐஎம்மில் எம்பிஏ படித்தது, அப்புறம் 10 இயர்ஸ் உடுப்பியில் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தது, ஒரு பார்ட்டி லீடராக வந்தது. இப்படி தான் நான் அவர் இன்ஸ்பயர் ஆகி வந்து அன்றைக்கி இந்த வீத லீடர்ஸ் இந்த மாநாட்டில் போதை ஒழிப்பை பற்றி, ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி அமைக்கிறதுக்கு கொஞ்சம் நிறையா பேசினார். நிறையா பேர் பேசுனதில் எங்களுக்குமே ஒரு நிறையா ஐடியா கிடச்சிது. ஒரு சொசைட்டி நம்ம எப்படி டெவலப் பண்ணணும், நம்ம அதுக்கான என்ன மூமெண்ட் கொடுக்கணும், அடுத்த நம்ம ஸ்டெப்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா எங்களுக்கும் நிறையா கிடச்சிது. நான் நிறைய இவரால் இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். இப்போ என்னோட ஒரு இன்ஸ்பிரேட்டர் சொன்ன மாதிரியே நாங்களும் அடுத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு வந்திருக்கு. நிறைய இன்றைக்கி எங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கு. அது ஹாப்பினஸ் என்னென்னா, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் மாநாடு போட்டதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் இன்றைக்கி சண்டே வேறு, சரி சான்ஸ் கிடச்சிருக்கு, மிஸ் பண்ண வேண்டாம்னு இன்றைக்கி எங்களோட வேலைகள், எங்களோட காலேஜ் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்து இந்த மாநாடு அட்டன் பண்ணிட்டு போகிறோம். தூரத்தில் இருந்தாலும் ஏற்கனவே இவரை பார்த்துருக்கோம், ஆனால் இன்றைக்கி தூரத்தில் இருந்தாலும் பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷனில் தான் இப்போ நாங்கள் ஊருக்கு போகிறோம். எல்லாம் சொன்ன மாதிரி பெருசாக எந்த க்ரௌடு எல்லாத்தையுமே கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. பிஸ்கட் கொடுத்ததாகட்டும், தண்ணி பாட்டில் கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்ததாகட்டும், எல்லாம் என்ன வேணுமா என்னென்னு வாலண்டியர்ஸ் கேட்டாங்க. வாலண்டியர்ஸ் ஓடி ஓடி இப்போ பார்த்த வேலைகளாகட்டும், காவல்துறையோட சப்போர்ட் ஆகட்டும், எல்லாமே இங்கே வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் நேரில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஒரு காவல்துறை அதிகாரினா இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே கற்றுக்கிட்டோம். இது வந்து எல்லா யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் இது ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ. அண்ணாமலை ஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ஃபேன் ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரும் நல்லா என் கூட பேசுவார். எங்கே பார்த்தாலும் பேசுவார். எந்த கூட்டம் இருந்தாலும் நான் போயிடுவேன். நிறைய 5-6 வருஷமாக என் கூட பேசிட்டு நல்லா தெரியுங்க. என்னோட பேர் வந்துட்டு ரஷ்மி. நான் அன்னூர்லேருந்துட்டு வரேன். ஆக்சுவலி இவரை நான் எப்போ பிஜேபியிலேருந்து இருந்தாரோ அப்போருந்தே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இவர் இப்போ கொடுத்த போதை ஒழிப்பு பற்றி பேசும்போது அதில் ஒரு 5 விஷயத்தை பற்றி சொன்னார். என்னென்னா லைக் காலேஜில் படிக்கிற என்ரோல்மெண்ட் கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் அரசு பள்ளிகளில் வந்துட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கம்மியாயிட்டாங்க. அதெல்லாம் ஆக்சுவலி உண்மை. ஸோ இவர் எல்லாம் சரி பண்ணால் கண்டிப்பாக மாறும்னு நம்பி நாங்கள் வந்திருக்கோம். இவரை நம்பி தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ எல்லோரும் வீத லீடர்ஸ்க்கு வாங்க. அதாவது நம்ம தமிழகம் முன்னேற்றம்னு எல்லாரும் இந்தியா எப்போ முன்னேறும், தமிழகம் எப்போ முன்னேற போகுதுன்றது ஒரு பெரிய மனசு தாக்கம் இருக்குது. ஒரு 50 வருடமாக தவறான அரசியல் ஓட்டத்தினால தான் நம்மளோட தமிழகமும் சரி, இந்தியாவும் சரி, லஞ்சம், இந்த மாதிரி போதைப்பொருள் இதற்கெல்லாம் அடிமையாகி அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். சுதந்திரம் வாங்கினதே மக்கள் எல்லாரும் நல்ல ஒரு அரசாங்கத்தோட மக்கள் நிம்மதியாக வாழணுன்றதுக்காக. இன்றைக்கி நிம்மதி குலைஞ்சிக்கிட்டு இருக்குது. போதைப் பொருளால் ஒவ்வொரு குடும்பமும் நிம்மதி இழந்திருக்கு. ஸோ இதை நம்ம மாற்றணும் அப்படின்னா
மாற்றம் வந்து நம்ம இப்போ ஒரு அரசாங்க ஒரு அலுவலகத்துக்கு போகிறோன்னா அங்கே நம்ம ஒரு லஞ்சம் கொடுத்து ஒரு வேலையை செய்யும்போது ரொம்ப மனசு வலிக்குது, இவ்வளோ நம்ம பணம் இங்கே தேவையில்லாமல் கொடுக்குறமேனு. அப்போ நினைக்கிற போது எங்களை மாதிரி இல்லை, படித்தவர்கள் எல்லாருக்குமே எப்படின்னா, இந்த இடத்துல நாம் கையெழுத்து போடுற இடத்துல இருந்தோன்னா நம்ம இது இல்லாமல் தடுத்துருக்கலாமே, இந்த லஞ்சம் கொடுக்காமல் தடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணும். ஸோ நாம் எந்த இடத்துல உட்கார்ந்தோன்னா மாற்றத்தை செய்ய முடியும், நாம் எப்படி செய்ய முடியும் இந்த மாற்றத்தை அப்படின்னு நினைக்கிற போது, அப்போ அரசாங்கத்தில் நாம் இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நான் மாற்றத்தை நினைக்கிறேன், மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், போதைப்பொருள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், லஞ்சம் ஒழியணும்னு நினைக்கிறேன். அப்போ அதை மாற்றணுன்னா நான் அரசியலில் அரசாங்கத்தில் இருக்கணும். அப்போது அண்ணாமலை மாதிரியான நேர்மையான ஒரு தலைமையில் பின்னோக்கி நம்ம அவங்க பின்னாடி நம்ம போகும்போது தான், அவர் கூட போகும்போது தான் ஒரு சிறந்த மாற்றத்தை, ஒரு நல்ல ஒரு இந்தியாவை உருவாக்க முடியும், நல்ல தலைமுறைகளை உருவாக்க முடியுன்றதுக்காக அண்ணன் அரசியலுக்கு வரணும். அரசியல் கட்சியாக இது மாறணும். நாங்களும் அரசியலுக்கு வந்து ஆட்சியில் வந்து சிறந்த மாற்றத்தை உருவாக்குவோன்றது இன்றைக்கி உறுதிமொழியாக எடுத்துக்கிறோம். வீத லீடர்ஸ் அமைப்பு போதை விழிப்புணர்வு மாநாடுக்கு வந்திருக்கோம். அண்ணன் பேசுகிறது எல்லாமே கேட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ணன் சொல்லியிருக்காரு, உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக போட்டியிடுவோம், 2031 வரும்போது ஒரு அரசியல் கட்சியாக இது மாற்று கட்சியாக உருவரும், மாற்றத்திற்கான கட்சியாக உருவரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிலிருந்து நான் சொல்கிறேன், வீத லீடர்ஸ் அமைப்பு அத்தனைய தலைவர்களுமே உள்ளாட்சி தேர்தலில் எல்லாரும் போட்டியிடணும். எதுவுமே தெரியாத, அதாவது யாரையும் குறிப்பிட்டு சொல்ல வரல, எதுவுமே தெரியாத தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் நாளைக்கு உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவாங்க அப்படின்னு வரும்போது வீத லீடர்ஸ் அமைப்பில் இருக்கிற ஒவ்வொரு அறிவார்ந்த சிந்தனையாளர்கள் அனைவருமே போட்டியிடணும். போட்டியிட்டு வெற்றி பெற்று அனைத்து ஊராட்சிகளாகட்டும், பேரூராட்சிகளாகட்டும், மாநகராட்சிகளாகட்டும் அத்தனை மாமன்றங்களிலும் வீத லீடர்ஸ் அமைப்பினுடைய உறுப்பினர்கள் கண்டிப்பாக அமைய வேண்டும். அதில் எத்தனையோ ஒரு மேயர்களை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்கிறது எங்களுடைய வேண்டுகோள், எங்கள் அமைப்பினுடைய வேண்டுகோள், எங்கள் அண்ணனுடைய வேண்டுகோள். அதுதான் எங்கள் அண்ணனுடைய கனவு. அடுத்த மாற்றத்தின அரசியல் கட்சியாக இருக்கும்போது அது மிகப்பெரிய சட்டமன்ற உறுப்பினராக வரத்துக்கும் அதில் வாய்ப்பு இருக்குங்கிறது இந்த வாய்ப்பின் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் இப்போ ஒரு சிறு வியாபாரிங்க. நான்லாம் அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் போய் பொறுப்பாங்கலாம் வரல. எங்களுக்கு ஒரு அரசியல் கட்சின்னு போயிட்டாலே சில கட்சிக்கு தருவாங்க, தராமல் போயிடுவாங்க யாரையெல்லாம். அந்த மாதிரி இருக்கிறதுலையும் கூட அண்ணாமலைங்கிற ஒரு பெரிய கிரேஸ்க்காக எந்த பதவி வேண்டாம், உண்மையாகவே எந்த பதவி எங்களுக்கெல்லாம் வேண்டியதில்லை. நாங்கள் மனப்பூர்வம் நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் சொந்தக்காரங்கிட்டருந்து என்னுடைய தகுதிக்கு ஒரு 10 ஓட்டு வாங்கி தர அளவுக்கு நான் மனசார பாடுபடுவேன். அண்ணாமலை என்கிற உண்மை நண்பருக்கு கண்டிப்பாக நாங்கள் வேலை செய்வோம். நன்றி. நான் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல், ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லாமல், ஆர்கனைசராக இல்லாமல் இவ்வளோ பேர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க. நாங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்துலேருந்து வந்தோம். இந்த கூட்டம் உண்மையிலே தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக இந்த மது ஒழிப்பாக இருக்கட்டும், சுற்றுச்சூழல், பெண்கள், அந்த சம்மந்தமான தவறுகள், இதை பற்றி தலைவர் அடுத்த 3 மாதங்களுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டத்துக்கு வந்தது மனசுக்கு நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு.